அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகன். இந்த ராகு கேது என்பது ஒரு குழப்பமான விஷயமாகவே இருக்கிறது. எனவே அது புரியும்படியாக கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று பல நேயர்களின் விருப்பத்திற்கு இணங்க இந்த நிகழ்ச்சி மூலமாக அது குறித்த சில விளக்கங்களை கூறலாம் என்று இருக்கிறேன். ஒரு கிரகம் அப்படின்னா பொதுவா கிரகா என்ற வார்த்தைக்கு அர்த்தமே என்னன்னா ஒரு பருப்பொருள், அண்டத்தில் இருக்கின்ற ஒரு பருப்பொருளை பிளானட்னு நம்ம சொல்றோம் இங்கிலீஷ்ல. அந்த பருப்பொருள் நம்ம பூமியும் கூட அண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பருப்பொருள் தான். கிரகா அப்படின்றது சூரியனை கூட நம்ம ஒரு கிரகம்னு தான் சொல்றோம். அந்த காலத்துல அறிஞர்கள் இந்த நட்சத்திரத்தினுடைய அந்த போக்க, அந்த நாளிகைகளெல்லாம் இரவுல கணக்கிட்டு இருக்காங்கன்னு கூட நான் ஏற்கனவே சில வீடியோக்கள்ல பேசியிருக்கேன். கிரகம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சூரியன்ல இருந்து எர்த்துல நம்ம பூமியில இருக்கக்கூடிய உயிரினங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சில பதங்கள், ஆங்கிலத்துல ரேஸ்ன்னு சொல்லுவோம். வணக்கம். நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க. ஓ, அதை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருந்தேன். ஒருவேளை லைவ பார்த்துட்டு கூப்பிடுறீங்க போல. இது பத்தி சொல்லுங்க சார். அது அதுக்கு சொந்த வீடு கிடையாது சொல்றாங்க. சொந்த வீடு கிடையாது சொல்றாங்க. அது கிரகத்தை பார்க்க முடியாது சொல்றாங்க. சொந்த வீடு கிடையாது, சொந்த வீடு ஆட்சி வீடு கிடையாது. ஆனா இல்லாத கிரகத்துக்கு எப்படி சரி. அத பத்தி தான் பேச போறேன். கேளுங்க. ரொம்ப நன்றி உங்க கேள்விக்கு. தேங்க்யூ. அநேகமா அந்த லைவை பார்த்துட்டு அவர் அந்த கேள்வியா கேட்கணும்னு இருந்திருப்பாரு போல. கேட்கிறாரு. இன்னும் சில பேர் கேட்டிருக்காங்க, வெளிநாடுகள்ல இருந்து கூட கேட்டாங்க. அதாவது பொதுமக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எளிமையான மொழியில சொல்லிதான் எனக்கு பழக்கம். ரொம்ப விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள் பொருத்தம்னா எல்லாருக்கும் அது புரியுமா புரியாதான்னு தெரியாது. இப்ப நான் சொன்ன மாதிரி கிரகா அப்படின்னா இந்த பூமி மாதிரியான இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது பருப்பொருள்கள், அதுல இருக்கக்கூடிய பலவிதமான விசைகள், ஈர்ப்பு விசை, கப்பல் அண்ட் ரிப்பல் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பல விசைகள் இருக்கின்றன. பரப்பு ஈர்ப்பு விசை, தந்துகி விசை, இந்த மாதிரி பல விதமான விசைகள் இருக்கு. இத இங்கிலீஷ்ல நம்ம சொன்னோம்னா மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்றோம். இந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் நமக்கு ஒரு சிக்னலாகவும் பயன்படுது. அதெல்லாம் ஒரு தனி சயின்ஸ் வச்சுக்கிட்டோம். இப்ப ராகு கேது அப்படின்றது ஒரு கிரகமா அப்படின்னா அது கிரகம் இல்லை, அது ஒரு நோடு பாயிண்ட்ஸ். அது ப்ளூரல்ல சொல்றது காரணம் ராகுவும் கேதுவும் ரெண்டுமே நோடு பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அண்டத்துல ஒரு இரு புள்ளிகள் மாதிரி. இந்த புள்ளிகள் எப்படி அமையுது? ஒரு ஜாதக கட்டம் நம்ம பார்க்கிறோம். ஜாதக நோட்ல ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம்னு சதுரமா நமது தென்னிந்திய வழக்கப்படி சதுரமா 12 கட்டங்கள் போட்டு அதுல ஒரு கட்டத்துக்கு ராசி கட்டம்னு எழுதியிருப்போம், அல்லது ராசி சக்கரம்னு எழுதியிருப்பாங்க. ஒரு நோட்டை பிரிச்சா, ஒரு ஜாதக நோட்டை பிரிச்சா
ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம், ராசி கட்டம், நவாம்ச கட்டம் இப்படி இருக்கும். ரெண்டுலயுமே 12 கட்டங்கள் போடப்பட்டிருக்கும். எல்லாருடைய ஜாதகத்திலையும் எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த ஜாதகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ராகு அதுக்கு நேர் சமசப்தமமா அத ஒரு 180 டிகிரின்னு சொல்லுவாங்க. அந்த 180 டிகிரியில அடுத்து நேர் சமசப்தமமான, இப்போ ஒரு உதாரணத்துக்கு மேஷமே வச்சுப்போமே, மேஷத்துல ராகு இருக்குன்னா அதுல இருந்து கிளாக் வைஸ்ல அந்த கட்டங்களை மேஷத்துல இருந்து எண்ணீங்கன்னா கரெக்டா 7வது கட்டம் துலாம் வரும். அங்க கேது இருக்கும். அப்போ இது எப்படின்னா இந்த 2 அச்சு மாதிரி. நீங்க ஒரு வண்டி சக்கரத்தை, பழைய காலத்து வண்டி பார்த்துருப்பீங்க, மாட்டு வண்டின்வாங்க. பெரிய சக்கரம் இருக்கும். ஒரு சின்னதா ஒரு 2 பக்கம் அந்த கூடை மாதிரி வச்சு அதுல நெல் மூட்டைகள்லாம் அடுக்கி, அந்த காலத்துல கிராமப்புறங்கள்ல இருந்து இன்னைக்கும் கூட சில இடத்துல இருக்கு, நகரத்துக்குள்ள விட மாட்டாங்க, பட் கிராமப்புறங்கள்ல அந்த போக்குவரத்துகள் இருக்கு. கிராமப்புறங்களுக்குள்ள அந்த மண் அடிக்கிறது இதெல்லாம் வந்து அந்த காடு மேடுகள்ல போய் எங்கேயும் உள்ள சிக்கிக்கிறாம இருக்கிறதுக்காக அந்த பெரிய வீலா கொடுத்துருப்பாங்க. அதுல நீ ஒரு கார் போச்சுன்னா கூட வயல்வெளியில போகும்போது ஏதாவது ஒரு சேது சகதியில சிக்கிக்கிறோம், அதனால அந்த பெரிய சக்கரமா கொடுத்துருப்பாங்க. அந்த சக்கரத்துல அந்த சென்டர் ஆக்சில் இருக்குல்ல, அந்த சக்கரத்தை மாட்டி இருக்காங்கல்ல, அந்த இடத்துல ஒரு ஒரு ஊசியா அப்படி அந்த சக்கரத்தை சொருகி வச்சிருப்பாங்க. அப்படி சொருகி வைக்கும்போது அந்த சக்கரம் திருப்பி வெளியே வராம இருக்கிறதுக்கு ஒரு ஆணி மாதிரி சொருகி இருப்பாங்க. அந்த ஆணி மேல் பக்கமா ஒரு கொண்டை மாதிரி இருக்கும், இப்படி சொருகி இருப்பாங்க நேரா வெர்டிகலா. சக்கரம் இப்படி இருக்கும், அந்த ஷாஃப்ட் அந்த சக்கரத்தை பிடிச்சிருக்கிற ஷாஃப்ட் இப்படி இருக்கும், அதுல ஒரு ஓட்டை இருக்கும், அதுல அந்த ஆணி மாதிரி சொருகிருப்பாங்க. இந்த சென்டர்ல அந்த ஆணி ஃப்ரீயா போறதுக்கு ஒரு ஃப்ரிக்ஷனா அதுல ஒரு பிளேட் இருக்கும், இந்த மரம் தேஞ்சிடாம இருக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. அப்ப இந்த சக்கரம் சுத்தும். இந்த சக்கரம் சுத்துது பாத்தீங்களா, அதுல குறுக்கு சட்டங்கள் போட்டிருக்காங்கல்ல, அந்த குறுக்கு சட்டங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு ராசி மண்டலமா கற்பனை பண்ணிக்கங்க. ஒரு ஒரு ராசி மண்டலமா கற்பனை பண்ணிக்கங்க. இப்போ ஒரு சட்டம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 0 to 30 டிகிரி, இது ஒரு ராசி, மேஷ ராசின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுல நீங்க மேஷ ராசியில சூரியனை பாக்குறீங்கன்னா டைரக்டா பூமி எங்க இருக்குன்னா துலாம் ராசியில இருக்கும். துலாம் ராசியில இருந்து இந்த சோலார் சிஸ்டத்துல மையமா இருக்கக்கூடிய அந்த சூரியன்ற அந்த புள்ளிய நீங்க பார்க்கிற அந்த பார்வை அந்த பக்கமா எந்த பகுதியில படுதோ அததான் மேஷராசின்னு சொல்றோம். எப்பவுமே சூரியன் இருக்கிறதுக்கு நேர் ஆப்போசிட் சைடு தான், அதாவது நேர் 7வது ராசி தான் இந்த சூரியன் நிக்கிற ராசிய அதுக்கு நேர் ஆப்போசிட் சைட்ல பூமியில இருந்து நம்ம பாக்குறோம்னு அர்த்தம். பொதுவாகவே நீங்க ராசி சக்கரத்திலேயோ நவாம்ச சக்கரத்திலேயோ பூமின்னு எங்கேயும் போட்டிருக்காது, எர்த்துன்னு போட்டிருக்காது. ஆனா அது ஒரு கிரகம். ஏன் போட்டிருக்காதுன்னா இதுக்காகத்தான் மற்ற அந்த கிரக அமைப்புகளை நம்ம வந்து பார்த்து பலன் சொல்றோம். அப்போ இந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா, இந்த கிரகங்கள் வந்து சுத்தி வரும்போது எப்படி சுத்தி வருது, பூமி சுத்தி வர்றது எப்படி சுத்தி வருதுன்னா, ஒரு முட்டையை இப்படி வச்சிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு முட்டையில வந்து பாத்தீங்கன்னா மேல கொஞ்சம் பருத்து கீழே கொஞ்சம் சிறுத்து இருக்கும். அத ஒரு 23.5 டிகிரி தரையில இருந்து இப்படி லேசா சாய்ச்சுக்கோங்க. இப்ப இந்த முட்டைக்கு மையமா ஒரு ஆக்சிஸ் கோடு மாதிரி போட்டீங்கன்னா அந்த கோடு நேர போய், இப்ப என் தலை தான்
அந்த சூரியன் வச்சுக்கோங்களேன், இப்படி அந்த முட்டை இப்படி சாஞ்சிருக்கும். என்னை பார்த்து ஒரு 23.5 டிகிரி சாஞ்சிருக்கு. இந்த சாய்வு கோணத்திலேயே என்ன செய்யுதுன்னா, இந்த பூமியானது கொடராட்டின மாதிரி இப்படியே வருது. வந்து என் தலை மேல அந்த 23 டிகிரி மேல ஏறி திரும்ப இறங்குது. இதுதாங்க பூமி சுத்துற மெத்தடு. இதுல ஒண்ணுக்கும் சுழற்சி வேகம், போக்கு வேகம், அதாவது வெலாசிட்டி, இந்த சுத்துற டயமீட்டரை பொறுத்து. இப்ப நம்ம பூமி தன்னைத்தானே ஒரு தடவை சுத்திக்கிறோம்னா ஒரு நாள்னு கணக்கு வச்சிருக்கோம், 24 மணி நேரம்னு கணக்கு வச்சிருக்கோம். அந்த காலத்துல உள்ள அளவு முறையில 60 நாழிகைன்னு வச்சிருந்தாங்க. அப்ப இந்த பூமி சுத்தி வரும்போது ஒரு பாதியில பகல் இருக்கும், மறுபாதியில இரவு இருக்கும். அது ஏன் இருக்குன்னா, சூரியனை நோக்கி பார்க்கக்கூடிய பகுதி பூரா பகல். இந்த பூமி சுழல்றதுனால அந்த பக்கம் போயிருச்சுன்னா இந்த பக்கம் பகல் ஆயிரும், நம்ம பக்கம் இருளாயிரும். நம்ம வெளியில இருட்ட பார்ப்போம். அப்ப நம்மளுக்கு அப்பதான் அந்த அண்டத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் இதெல்லாம் தெரியும். இதுல இந்த பூமியில கீழ் பகுதியில நம்ம இருக்கோம். என்ன ராகு கேதுக்கு வரல, நம்ம பூமி எப்படி போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் இதை சொல்றேன். அதாவது இது படிக்கிறவங்களுக்கு சொல்றேங்க, எல்லா பெரிய ஜோதிடர்கள்லாம் மன்னிக்கணும், எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். அப்ப இந்த பூமிய இந்த முட்டையினுடைய அந்த கீழ் பகுதி தான் சவுத் போல். அதுக்கு கீழே கடல் இருக்கு. மேல ஒரு துருவம் இருக்கு வட துருவம், கீழே ஒரு துருவம் இருக்கு தென் துருவம். இப்ப இந்த தென் துருவத்துல இப்படி ஒரு கிளாக் வைஸ்ல சுத்துது. இப்ப நீங்க ஒரு 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 கடிகாரத்தை இப்படி சுத்துது இல்லையா, முள்ளு சுத்தி வருது. அந்த கடிகாரத்தை அப்படியே படுக்க வசத்துல அந்த முட்கள் சுத்துதோ அதுதான் கிளாக் வைஸ். அப்படிதான் பூமி சுத்துது ஹரிசாண்டலா. அப்ப இந்த ஹரிசாண்டல் தட்டுல இந்த 7 கிரகங்கள், பூமி இல்லாம 7 கிரகங்கள், சூரியனையும் கிரகமாத்தான் நமது முன்னோர்கள் கணக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த அடிப்படையில் அவங்க சொல்றாங்கன்னா, கிரகம்ன்றதுக்கு அவங்க கொடுக்கிற டெபனிஷன் என்னன்னா, எங்க ஒரு பருப்பொருள் அல்லது ஒரு பொருளற்ற தன்மை எதுவாக இருந்தாலும் அங்கிருந்து நமக்கு, அதாவது பூமியில இருக்கிற அல்லது பூமியை அந்த தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ரேஸ் அல்லது ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரியாக்ஷனை எது ஏற்படுத்துதோ அது கிரகம். இப்போ ஒரு உதாரணமா, சூரியன்ல இருந்து வெப்பம் நம்மளை நோக்கி வருது அப்படின்னா, சூரியன்ல இருந்து நாம சொல்றது அதுக்கு பேரு வெப்பம், வெளிச்சம்னு சொல்றோம். ஆனா அது ஒரு காந்த புலம் அங்கிருந்து வருது. அது மாதிரி இரவுல சந்திரன்ல இருந்தும் ஒரு நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிற பிளானட், அதுல இருந்தும் ரேஸ் வருது. இப்படி குரு கிரகத்திலிருந்து வருது, சனி கிரகம் வரைக்கும் வருது. எதுக்காக இந்த ராகு கேதுவை பத்தி சொல்ல வந்தேன்னா, முதல் பாயிண்ட், நிறைய பேர் என்ன தப்பான யோசிச்சு வச்சிருக்காங்க. அது சரியா தப்பான்னு பிற்காலம்தான் உண்மையை உணர்த்தும். இப்போ என்னுடைய ஒரு கருத்து, இந்த யுரேனஸ், நெப்டியூனு, புளூட்டோ, இன்னும் ஃபான்னு ஒரு கிரகம் இருக்கு, இதெல்லாம் பிளானட் தான். இதெல்லாம் தெரியாம இருந்திருக்காது முன்னோர்கள். அப்பெல்லாம் இந்த மாதிரி ராக்கெட் மாதிரி இன்னைக்கு மாதிரி போயிட்டு வர்றதுக்கான அந்த ராக்கெட் மாதிரியான ஒரு அமைப்புகள் இல்லை. அப்ப அந்த மாதிரி இந்த கிரகம் சுற்றி வரும் பொழுது ஒவ்வொரு நேர்கோட்டிலும் அதாவது பூமி, இடையில சந்திரன், பூமியை சந்திரன் சுத்திக்கிட்டே இடியாப்பம் பொழிஞ்ச மாதிரி அப்படியே சூரியனையும் சுத்தி வருது. இந்த 23 டிகிரி வட்டப்பாதையில, 23 டிகிரி சாய்வு கோணத்துல.
23 டிகிரி மேல இருக்கு, வட துருவத்துக்கிட்ட இருக்கு சூரியன். அப்ப இந்த பூமி, இதுதான் சூரியன்னா, இந்த பூமி இப்படி ஏறி இப்படி வருது, இப்படி வருது. அப்படி வரும்போது நம்ம தென் பகுதியில, இந்த மணிக்கட்டு தான் தென் பகுதின்னு வச்சுக்கோங்க, இங்கதான் நம்மளுடைய இந்தியா இருக்கு. அப்ப நேர இங்க பக்கத்துல வரும்போது, சூரியன் பக்கத்துல வரும்போது, நாம பூமியில இருந்து நேர சூரியனை பார்க்கிற இடத்துக்கு பேரு மேஷம். நான் சொல்லும் போது இப்படி ரிவர்ஸா சொல்றேன், மேல ஏறி வரும்போதுன்னு. அண்டத்துல மேல கீழேன்னு கணக்கு கிடையாது, 23 டிகிரி அக்சஸ்ல வருது. அப்ப மேல ஏறி கீழே இறங்கும் போது இந்த 23.5 டிகிரி சாய்வு கோணத்துல ஏறின அந்த பூமியினுடைய அடிப்பாகம் சூரியனுக்கு நியரஸ்டா வந்துருது. ஏன்னா அந்த பூமியோட விட்டம் குறைஞ்சிருது, சூரியனுக்கு நியரஸ்டா வந்துருது. தூரமும் இந்த நான் சொன்ன மாதிரி முட்டையில மஞ்சள் கரு பார்த்தீங்கன்னா மேல கொஞ்சம் நெருங்கி இருக்கும், கீழே கொஞ்சம் கேப் இருக்கும். அது மாதிரிதான் இருக்கு. அதை 23 டிகிரியில முட்டையை சாய்ச்சி வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு இந்த வட்டப்பாதை. இது எல்லா கிரகமும் இது மாதிரிதான் சுத்தி வருது. அப்போ இந்த பூமி சுற்றி வரும் பொழுது நம்ம இந்தியாவுக்கு 4 இடங்கள்ல சரி நேராக 2 இடத்துல பூமி, சந்திரன், சூரியன் இப்படி சமமா நேர் கோட்டுல, அதாவது சூரியனுடைய ஒளி இப்படி இருக்குன்னா நேரா, இது என் தலை தான் பூமின்னு வச்சுக்கோங்க. இப்ப சூரியன் இங்க இருக்கு, இப்ப இதுக்கு நேரா சந்திரன் வந்து நான் இங்கிருந்து பார்க்கும்போது எனக்கு சூரியனை மறைக்குது. அப்புறம் என்ன செய்யுது, இந்த சந்திரன் இப்படி சுத்தி வரும்போது, அதான் இப்படிதான் சுத்துது, நான் சொல்றதுக்காண்டி சொல்றேன். இப்படி வந்து இப்ப என் நாடி கிட்ட நேரா பூமிக்கு நேரா சந்திரன் இருக்கு, சூரியன் அங்கேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சந்திரன்ல இருந்து பார்க்கும்போது சூரியனை சந்திரனுக்கு மறைக்கும். ஆனா நம்ம எங்க பார்த்துட்டு இருப்போம்னா சந்திரனை பார்த்துட்டு இருப்போம், அது இரவுல நடக்கும். அப்ப சூரிய ஒளிய நம்ம பூமி மறைக்கும். எதுக்கு? சந்திரனுக்கு. அப்ப சந்திரனை கிராஸ் பண்ணி போற அந்த இருள் நிகழ்வுன்றது பூமியால் நிகழ்த்தப்படுகிறது. சூரியனை கிராஸ் பண்ணி போற அந்த நிழல் அமைப்பு சந்திரனால் நிகழ்த்தப்படுகிறது. அது பகலில் தெரிகிறது, இது இரவில் தெரிகிறது. இப்படிதான் இந்த ராகு கேது உண்டாகுது. இது வந்து இந்த சுற்றுவட்ட பாதையில நம்ம இந்தியாவுக்கு குறிப்பா, அதாவது பூமியினுடைய நம்ம தென் துருவம், அதாவது பூமத்திய ரேகைக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கிற நமக்கு பஞ்சாங்கப்படி கிரகணங்கள் தெரிகின்றன. 4 கிரகணங்கள், 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம் ஒரு வருடத்திற்கு நிகழ்ந்தே தீரும். அது நமக்கு தெரியாம இருக்கும் அல்லது தெரியும். அது வானவியல் அந்த வானிலை மையம் வந்து சொல்லுவாங்க, இந்த தடவை இந்த ஏரியாக்கெல்லாம் தெரியாது, இந்த ஏரியால கிளீனா தெரியும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அது வேற ஜியாகிரபி, அது ரொம்ப குழம்பிடும். ஸோ அந்த ஜியாகிரபிலாம் அப்புறம் வச்சுக்கலாம். இப்ப இதுதான் அந்த ராகு அல்லது கேது. எது? இந்த சூரியனை மிகச் சரியாக ஒரு இடத்துல சந்திரன் வந்து பூமியிலிருந்து நம்ம பார்க்கிற சூரியனை பகல் நேரத்துல முழுமையா மறைக்குது. இந்த சூரிய ஒளியில ஏதோ ஒரு நிழல் வந்து மறைச்ச மாதிரி இருக்கு. அது வந்து வெகு தூரத்துல கிட்டத்தட்ட 3 லட்சம் மைல்ல அது நடந்துகிட்டு இருக்கு. 3 லட்சம் மைல் இங்க நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட 3 lakhs and something தூரம் வந்து சந்திரன் இருக்கு இல்லையா? அப்ப அந்த சந்திரன் அவ்வளவு தூரத்துக்கு அங்கிட்டு போகும்போது, இப்ப நீங்க ஒரு சாதாரணமா ஒரு நேர் ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட்டா ஒரு நேர் ரோடு இருக்கு. ஒரு கிராமத்துல நீங்க நின்றுகிட்டு இருக்கீங்க, சாயங்காலம்
சூரியன் அஸ்தமனமாகிற நேரத்துல அந்த ரோடுக்கு நேர ரோட்டு மத்தியிலிருந்து பார்த்தா நேர அந்த சூரியன் மறைகிறது உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம். அப்போ அங்கிருந்து அந்த ரோட்ல ஒரு பஸ் வருது, உங்களை கிராஸ் பண்ணி போகுது. ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே பஸ் பெருசா தெரியும், ஆனா அது பஸ்ஸுன்னு தெரியாது. நல்ல மங்கலான நேரம், சூரியனையும் மறைச்சிருக்கும். தெரியுதா? இதுதான் அந்த கிரகணம் ஏற்படுங்க. இப்ப எந்த இடத்துக்கிட்ட போகும்போது பஸ்ஸும் தெரியாம, ஆனா அந்த பஸ் ஷேப்புக்கு ஒரு நிழல் அந்த சூரிய வெளிச்சத்தை மறைத்து வெளிப்பரப்புல மட்டும் லேசா வெளிச்சம் இருக்கிற மாதிரி ஒரு அரகர பகலா தெரியுதோ, அந்த இடம் இருக்கு பாருங்க, அந்த பஸ் அந்த எந்த இடத்துல எந்த பாயிண்ட்ல நிற்கும் போது அந்த மறைவு ஏற்படுதோ, முழுமையா அந்த சந்திரன் சூரியனை மறைச்சிச்சோ, அந்த இடத்துக்கு ராகுன்னு பேரு. அதாவது பூமி, சந்திரன், சூரியன், இது பகல்ல நிகழ்றது. இது ராகு கிரஸ்த சூரிய கிரகணம். இப்ப இதே மாதிரி அந்த நான் மேல ஏறி வருதுன்னு சொன்னேன்ல, அந்த மேல ஏறி வரும்போது அதே சூரியனை நமக்கு மறைக்கிறது கீழ் நோக்கி நடக்கும். அதனால அதை கேது கிரஸ்த சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க. பகல்ல நடக்கிறத. அப்போ இரவுல நடக்கிறத ராகு கிரஸ்த சந்திர கிரகணம்னு சொல்லுவோம். கீழே இந்த இறங்கி ஏறுதுல, இந்த 23 டிகிரி இறங்கி ஏறுது இல்லையா, அப்ப நமக்கு கீழே நடக்கிற அந்த சந்திர கிரகணம் கேது கிரஸ்த சந்திர கிரகணம். மேல நடக்கிற சந்திர கிரகணம் ராகு கிரஸ்த சந்திர கிரகணம். இதுதான் அந்த அப்ப இந்த இடத்துல இந்த நிக்கிற இடத்த அந்த புள்ளிய, இந்த 2 புள்ளி, அதை நோடு பாயிண்ட்ஸ் சொல்றோம். இப்ப அந்த வண்டி அச்சுக்கு வரேன், அந்த அச்சுல மேல ஏன்னு போட்டுங்க, கீழே பின்னு போட்டுங்க. அப்ப வண்டி சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப இது ஆப்போசிட் சைட்ல சுத்தாமலே நின்றுகிட்டு தான் இருக்கும். ஆனா நகண்டு அடுத்தடுத்த ராசிக்கு வருமா இல்லையா? அந்த அந்த சக்கரத்தோட அந்த ஒவ்வொரு பாகத்தையும் கிராஸ் பண்ணுமா இல்லையா? ஆனா அப்படியே தான் அசையாம நிற்கும். அந்த மாதிரி அண்டத்துல இவைகள் அப்படியே இருக்கு ஒரு இடத்துல. அது ஒரு ட்ராக். அந்த ட்ராக்கு கிட்ட பூமி போகும்போது எப்பவுமே நீங்க ஒரு காந்தத்தை சும்மா வச்சிருக்கீங்க. ஒரு மரத்து மேல ஒரு நார்த் போல் சவுத் போல்னு ஒரு காந்தத்தை வச்சிருக்கீங்க. அப்போ அந்த காந்தம் அந்த மரத்துல எந்த ரியாக்ஷனும் இல்லாம இரும்பு துண்டு மாதிரி கிடக்கும். பக்கத்துல ஒரு இரும்பு துண்டை கொண்டு போனீங்கன்னா ஒரு ஆகர்ஷண ஆற்றல் இருக்கும் ஏற்கனவே. அப்ப டக்குன்னு கவர்ந்து அந்த இரும்பு துண்டை கவிருமா இல்லையா? அதே மாதிரி அந்த பாயிண்ட் கிட்ட இந்த கிரகமோ அல்லது சந்திரனோ பூமியோ செல்லும் பொழுது அந்த இடத்துக்கிட்ட போகும்போது ஒரு ஆற்றல் வருது. அந்த ஆற்றல் இந்த கிரகங்களிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஆற்றலுக்கு நிகரான அளவுக்கு இருக்கு. அந்த தாக்கமும் பூமியில இருக்கு. ஏன்னா நியரஸ்டா 3 கிலோமீட்டர் தூரம்னு சொன்னேன்ல, அப்ராக்சிமேட் கரெக்டா தெரியல, சந்திரனோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கோ அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளதான் இது நடக்குது. ராகு இதுவும் அப்படிதான் நடக்குது, கேது இதுவும் அப்படிதான் நடக்குது. இது இந்த 23 டிகிரி ஆக்சிஸ்ல போகும்போது இந்த சோடியாக் சிஸ்டத்துல பல விஷயங்கள், இந்த டிராபிக்கல் சோடியாக், அது இதுன்னு ஏகப்பட்ட சயின்ஸ் நேம் இருக்கு. அதை இதையும் போட்டு குழப்பிக்கிற கூடாது. இந்த கிரகங்கள்ல இருந்து உயிரினங்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கத்தை மட்டும் கணக்கெடுக்கிறோம். அதனால இதை ஆன்மீக விஞ்ஞானம்னு சொல்றோம். ஆன்மாவிற்கும் அதற்கும் தொடர்பு. ஏன்னா இதான் எனர்ஜி கிட்டதான், 2 எனர்ஜியில தான் அந்த கவர்ச்சியோ அல்லது ரிப்பலோ கப்பலோ இருக்கும். அது மேல மூடி இருக்கிற மெட்டீரியல் அதனால் ஈர்க்கப்படும். நீங்க மெட்டீரியலா ஒரு இரும்பு துண்டையும் ஒரு காந்த துண்டையும் அல்லது ஒரு 2 காந்தத்தோட நார்த் போல் சவுத் போல நீங்க பாக்குறீங்க கண்ணால, அது மெட்டீரியல் 2ம்.
அதுல இருக்கிற அந்த ஆற்றல் அழியாதது. அதுதான் ஒண்ணு இருக்குது. ஆனா ஒண்ணு ஒரே சேம் போல் ரிப்பல்ஸ், அதர் போல்ஸ் கப்பிள்ஸ், அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? அந்த அடிப்படையில தான், அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ரியாக்ஷன் வருது. அப்ப என்ன ரியாக்ஷன்? இப்ப ஒரு உதாரணத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப பக்கத்துல நெருக்கமா நம்ம பூமி இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு, அதாவது டிஸ்டன்ஸ் கூடும் குறையும். இந்த டிஸ்டன்ஸ் கூடுறது குறைகிறதான் பூமிக்கும் சந்திரனுக்குமான தூர நிகழ்வுகளைத்தான் ஒரு சைட்ல தேய்பிரையா நடக்கும், அது சுத்தி வரும்போது இன்னொரு சைட்ல வளர்பிரையா நடக்கும். அப்படி நடக்கிற அந்த 14 நாட்களையும், அந்த 14 நாட்களையும் தான் நம்ம திதிகள்னு சொல்றோம். The distance of the earth to moon planet is called திதி. அப்புறம் இந்த கரணத்துக்கு, அந்த திதியில பாதி கரணம் அப்படிலாம் அது வேற. திதி கரணம் இருக்கு, யோகம் இருக்கு, இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த 2 புள்ளி நான் சொன்னேன் இல்லையா, நோட் பாயிண்ட்ஸ், கிரகங்களுக்கு இணையான சக்தியை கொடுக்குதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால வராகி மிரர் அப்படின்னு ஒரு முனிவர் கண்டுபிடிக்கிறார். அதுக்கு முன்னால வரைக்கும் வேற வேற விதமான கணிப்பு முறைகள் இருந்திருக்கு. இந்த ஜோதிட முறை பலகாலமா ஆராய்ச்சி பண்ணி 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 பண்ணி, உதாரணமா இந்த நட்சத்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னா, அசுபதி நட்சத்திரம்னு சொல்றோம். அது ஒரு நட்சத்திரம் கிடையாது, பல கூட்டங்கள் சேர்ந்ததுதான் ஒரு நட்சத்திரம்னு பேர் வச்சிருக்கோம். அதை ஒண்ணுன்னு நினைச்சுக்கப்படாது. அப்போ அந்த ஏரியாவை 4 டிவிஷனா பிரிக்கிறாங்க, அதுதான் பாதம். இப்போ அதை டிகிரியா பிரிச்சுட்டாங்க. இப்போ ஒரு 9 பாதங்கள் கடந்து, அதாவது மொத்தம் 3 நட்சத்திரத்துல 9 பாதங்களை கடந்தா ஒரு சூரியனுக்கு ஒரு மாதம்னு கணக்கு. இப்ப 30 டிகிரி கொண்ட அந்த ராசியில டிகிரியா கனெக்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு டிகிரி ஒரு நாள் நகலுது. சூரியன் நகலல, பூமி 1 டிகிரி நகர்ந்து நகர்ந்து பார்த்துக்கிட்டே போகுது. அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிற அந்த ராசிய, சூரியனுடைய தோற்றம் அடுத்த ராசிக்கு நம்ம போகும்போது அடுத்த ராசியில தெரியுது, அடுத்த ராசிக்கு போகும்போது அடுத்த ராசியில தெரியுது. இப்படி ஆப்போசிட்டாவே இப்படி தெரிஞ்சுக்கிட்டு வருது. பூமி இங்க இருக்கு, சூரியன் இங்க இருக்கு. இப்ப நான் என் தலைக்கு பின்னால இருக்கிறது சூரியன் வச்சுக்கோங்க, என் தலைக்கு முன்னால இருக்கிறது பூமின்னு வச்சுக்கோங்க, இது பூமி. இப்ப இதுக்கு நேரம் என் தலை தெரியுதா? இதுதான் மேஷம்னு வச்சுக்கோங்களேன், இது துலாம். இப்ப துலாம்ல இருந்து பார்க்கும்போது மேஷம் தெரியும். அதாவது சூரியன் மேஷத்துல இருக்கிறதா கணக்கிடுறோம். அப்ப அந்த ஏரியாவுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் கொடுக்கறதுக்காக நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. இப்ப நட்சத்திரங்கள்லாம் இந்த ஏரியால இது அந்த காலத்திலே பாடி இருக்காங்க. அசுபதி அருமீன் குதிரை தலை போல், பரணி முன்மீன் அடுப்பு போல, இப்படி வரிசையா பாடி இருக்காங்க. இது இரவில் நட்சத்திர நாளிகை பார்க்கும் விதம்னே சாதாரண புத்தகங்கள்ல பழைய காலத்துல அந்த குடும்ப ஜோதிடம்ன்ற புத்தகத்துல வரக்கூடிய பாட்டு தான் இது. அப்போ அந்த பாட்டை எதுக்காண்டி எழுதி வச்சிருக்காங்க? அன்னைக்கு அதெல்லாம் கவித்துவமா தான் எல்லாத்தையும் சொன்னாங்க. ஜோதிட பலன்களே கவித்துவமா தான் சொல்லியிருக்காங்கன்னு நான் ஏற்கனவே பல வீடியோல சொல்லியிருக்கேன். அப்ப இந்த ராகு கேதுக்களுக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறார். அதை ப்ரூவ் பண்றதுக்காக என்ன செய்யறாரு, ஒரு மன்னருடைய மகனின் மரணத்தை மிக துல்லியமாக நிச்சயிக்கிறார். அவனுடைய 14வது வயசுல இத்தனை மணிக்கு இத்தனை நாளிகையில இத்தனை நொடியில இறப்பான், அது பன்றியால் சாவான்னு ஒரு வார்த்தையை வேற சொல்றார். அது ஒரு புராண கதை, அதை இப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னோட சேனல் பாருங்க, அநேகமா அதுல இருக்கும், பார்த்துக்குங்க. எதுக்குன்னா எப்பவுமே சயின்ஸ் அணுகிற விதமே புராணங்கள் வாயிலாக எளிமையா புரியுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தெய்வீகமா சொன்னாதான் மனுஷன் ஏத்துப்பான். அந்த மாதிரி இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஒரு பவர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா ஒரு அந்த அந்த பூமி அந்த குறிப்பிட்ட இடத்துல நம்ம இந்த
சயின்ஸ் படி, இந்த இந்த விஞ்ஞானப்படி, ஜோதிட விஞ்ஞானப்படி பாரத தேசமாகிய நமது இந்திய தேசத்திற்கு தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த பூமத்திய ரேகைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு 30 டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஏரியா, நம்ம தமிழ்நாடை கூட வச்சுக்கலாம் அதுல கணக்குல. அப்ப தமிழ் இதுல சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் தெரியாது, பாம்பேல தெரியும், கல்கட்டாவில் தெரியும், அப்படிலாம் சொல்லுவாங்க. அது என்னன்னா, அது அன்னைக்குள்ள சீதோஷ்ண நிலையை வச்சு மேகங்கள் கரெக்டா அன்னைக்கு சொன்னாங்க, தெரியாதுன்னு, அது மாதிரி தெரியல அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ இது ஒரு கணிதம். இந்த கணிதம் இப்ப எப்படி பூமி ஒரு சுற்றுக்கு 24 மணி நேரம் சரியா 24வது மணி நேரம் அடுத்த நாள் விடியுதோ, அதே மாதிரி இந்த சுற்று கூட அந்த சுற்றுவட்ட பாதையிலையும் ஒவ்வொரு வருஷமும் 4 இடத்துல 2 இடத்துல ராகு சூரிய கிரகணத்தையும் இன்னொரு 2 இடத்துல சந்திர கிரகணத்தையும் பார்க்கிறோம். எந்த பஞ்சாங்கம் நீங்க வாங்கினாலும் இந்த 4 கிரகணத்தையும் பிக்ஸ் பண்ணிடுவாங்க, போட்டுருவாங்க, முன்னாடியே போட்டுருவாங்க. பஞ்சாங்கம் கணிக்கப்படும் போதே இப்போ அடுத்த வருஷம் இப்போ வரப்போற தை மாசம் ஜனவரி 1ஆம் தேதி இப்போ பஞ்சாங்கம் அடுத்த வருஷத்துக்குள்ள பஞ்சாங்கம் ரிலீஸ் ஆகுதுன்னா இது 6 மாசத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ஜாதகத்துல இன்னைக்கு இருக்கிற அந்த கோச்சார ராசி கட்டத்துல கேது கன்னி ராசியிலையும் ராகு மீன ராசியிலையும் இருக்கு. இப்ப இந்த 1.5 வருஷத்துக்குள்ளர நீங்க ஜியோகிராபிக்கலா இந்த பூகோள அமைப்பு படி தென்மேற்கு திசை, அதாவது காலையில எந்திரிச்ச உடனே சூரியனை நோக்கி நீங்க நின்னீங்கன்னா அது கிழக்கு திசை. உங்களுடைய இடது கை காட்டுறது, இந்த சூரியனை பார்த்துக்கிட்டே இடது கையை நீங்க எந்த ஊர்ல இருந்து பார்த்தாலும் இந்த பூமத்திய ரேகைக்கு ஒட்டி பகுதியில நான் பேசிட்டு இருக்கிறது, இடது கை காட்டுறது வடக்கு, வலது கை காட்டுறது தெற்கு, உங்க முகம் பார்க்கறது கிழக்கு, உங்க பின்பக்கம் இருக்கிறது மேற்கு. இந்த அடிப்படையில இந்த கிரகம் சுத்திக்கிட்டு இருக்கு, அதாவது நம்ம பூமின்ற அந்த கிரகம் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப இது சுத்தும் பொழுது அந்த குறிப்பிட்ட இடத்துக்கிட்ட வரும்போது மட்டும்தான் இது சுத்திக்கிட்டே என்ன செய்யுது, பூமியை சந்திரனும் சுத்தி வருது, இதோட அந்த சூரியனையும் சுத்தி போகுது. அப்படி போகும்போது ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த ஸ்ட்ரைட்டா இருக்கு. அமாவாசை பௌர்ணமி வேற. அமாவாசை பௌர்ணமின்றது பூமிய சந்திரன் சுத்தி வரும்போது மேல் கீழ் இறங்கும் போது ஏறும்போது பிறைகள் உண்டாகி நமக்கு ஒரு இடத்துல முழுசா வெளியே தெரியுது, ஒரு இடத்துல முழுசா சரியான இது ரெண்டுக்குமான நேர்கோட்டுல மறைஞ்சுக்கிறது. இதுதான் சந்திரனுடைய நியதி. அப்ப சூரியன், பூமி, சந்திரன் இது 3 ஒரே நேர்கோட்டுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அது ரொம்ப ரொம்ப அக்யூரஸியா ஒரு இடத்துல சூரியனை சந்திரன் மறைக்கும், அது பகல்ல நடக்கும். ஒரு இடத்துல பூமி சந்திரனை மறைக்கும், அதாவது சந்திரனுக்கு சூரிய ஒளி படாம இரவுல மறைக்கும், அதுக்கு பேரு சந்திர கிரகணம். இப்படிதான் இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்படுது. இந்த இடங்களுக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கணக்கீடு செய்து, அது கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால இந்த 2வது உலக ஜோதிட மாநாடு நடந்ததாக சில வரலாற்று குறிப்புகள் இருக்கிறதாக பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. செய்தியை படிச்சு நான் சொல்றேன். அந்த அவர் கண்டுபிடிச்ச அந்த இதை அந்த அரசன் பறைசாற்றான். அன்னைக்கு இருந்த மெசேஜ்ல போய் எல்லாருக்கும் தகவல் போய் எல்லா ஜோதிடர்களும் வராங்க, பெரிய விற்பனர்கள் ஆராய்ந்து அதுக்கு ஒரு கணக்கீடு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம்தான் இந்த ஆரியப்பட்டா காலம் இந்த மாதிரி அதற்கு பின்னால வந்தவங்க தான் அதை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்து சுத்த திருக்கணித வாக்கிய பஞ்சாங்க முறை. அது ஏன் சுத்த திருக்கணித வாக்கிய பஞ்சாங்க முறைனா, கணக்கு புதுசு, வாக்கியம்ன்றது வாக்கால சொல்லி இன்னைக்குதான் நூலா இருக்கு. எல்லாமே முதல்ல பேசுனாங்க, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பாடி இருக்காரு, அந்த பாட்டோட அர்த்தத்தை சொல்லியிருக்காரு, அந்த சிஷ்யன் அவருக்கு அடுத்த சிஷ்யனுக்கு சொல்றாரு, இப்படியே கடத்திட்டு வராங்க.
இந்த விஷயத்தை. காரணம் இந்த சயின்ஸ்ல, இந்த ஆன்மீக மெய்ஞானத்துல, மெய்ஞான விஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம், ஏன்னா அண்டமும் பிண்டமும் சேர்ந்த ஒரு கலை இது. இது உடலும் ஆத்மாவும் சேர்ந்த கலை தான். நீங்க ஜாதகத்திலேயே சொல்லுவாங்க, ராசிய உடல்னு வாங்க, லக்னத்தை ஆன்மான்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் இருந்தால்தான், ரெண்டையும் சேர்த்து பார்க்கறது தான் ஒரு மனிதனுடைய ஆயுளை கணிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதுல நிறைய இந்த இடத்துல இந்த கிரகம் இருந்தா இது, அந்த கிரகம் இருந்தா இதுன்னு சொல்றதெல்லாம் அது வேற, அது ஒரு கடல். அதெல்லாம் ஒரே வீடியோல விளக்க முடியாது. ராகு கேதுக்கு சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது, ரெண்டுமே ரெண்டு புள்ளிகள் தான். அந்த இடத்துக்கு கிரகங்களுக்கு நிகரான ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அது கிரகம் இல்லைன்றதுனால கிரகங்களுக்கு மட்டுமே, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ராசி சக்கரமோ அல்லது நவாம்ச சக்கரமோ 12 கட்டம் இருக்கு. 12 கட்டத்துக்கும் அந்த 7 கிரகங்களைத்தான் நிரவியிருக்காங்க. அதாவது இதுக்கு சூரியனுக்கு சிம்ம ராசி, சந்திரனுக்கு கடக ராசி, அப்புறம் மேஷத்துக்கு செவ்வாய், விருச்சிகத்துக்கும் செவ்வாய், ரிஷபத்துக்கு சுக்கிரன், துலாத்துக்கும் சுக்கிரன், மிதுனத்துக்கு புதன், கன்னிக்கும் புதன், மீனத்துக்கு குரு, தனுசுக்கும் குரு, மகரம் கும்பம் ரெண்டுக்குமே சனி அப்படின்னு கொடுத்துட்டு ராகு கேதுக்கு வீடு இல்லை. அவர் கேள்வி கேட்டார்ல, அது என்னமோ வீடு இல்லைன்னு சொல்றாங்க. இனிமே என்னமோ வாடகைக்கு பிடிச்சி எதிர்காலத்துல யாராவது அதுக்கு ஒரு இடத்தை கொடுப்பாங்களான்னு தெரியல. பட் அதனுடைய அந்த அந்த அஸ்ட்ராலஜிக்கல் அந்த ப்ரிடிக்ஷன், அந்த பாசிபிலிட்டி எப்படி சொல்றாங்கன்னா, அது அந்த ரெண்டு கிரகமுமே ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் எந்த ராசிக்கு நேரா வருதோ அந்த ராசியினுடைய ஆற்றலை அந்த காஸ்மிக்க எடுத்து கடத்துது, அளவு எடுத்து அந்த பவரை ரேடியேட் பண்ணுது. எப்படியோ வச்சுக்கோங்க, ஒரு சயின்ஸ் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கிறார். ஏன்னா அந்த துல்லியமா அந்த மன்னனுடைய மகனுடைய மரணத்தை இப்படிதான் சாவான்றது முதற்கொண்டு அவர் சொல்றாரு. அப்படி சொன்னது இவ்வளவு துல்லியமா சொல்லியிருக்காருன்னா அந்த மன்னனே வியந்து போய் தான் அந்த மாநாட்டை கூட்டுறான். அந்த மாநாட்டில் அவர் ப்ரிடிக்ட் பண்றாரு, எல்லாத்தையும் சொல்றாரு, ஏன் இப்படி நடந்தது அப்படின்னும் போது எல்லாரும் அக்செப்ட் பண்றாங்க. அன்னைக்கு இருந்த இதுல இப்போதைக்கு இந்த மாதிரி இது பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ 700 ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த நமது தமிழகத்தை சேர்ந்த இடைக்காட்டார் சித்தர் அந்த நவ கிரகங்கள்ன்றத அப்பதான் அவர் இது. அதுக்கு முன்னாலேலாம் சப்த கிரகங்கள்னு தான் இருந்தது. சப்த லோகங்கள், சப்த கிரகங்கள், பிராணங்கள்லையும் சரி, எல்லாத்துலயும் சரி. கிழமைகள் பார்த்தீங்கன்னாலே கேலண்டர்ல 7 கிழமை இருக்கும். அது மாதிரி 7 கிழமைகள் தான். அப்போ இந்த 7 கிழமைகள் இருக்கும்போது இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் காலங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இப்ப திங்கக்கிழமை காலையில, அதாவது 7:30 to 9 ராகு காலம். அப்புறம் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 3 to 4:30 ராகு காலம். புதன்கிழமை மதியம் 12 to 1:30 ராகு காலம். வியாழக்கிழமை மதியம் 1:30 to 3 ராகு காலம். வெள்ளிக்கிழமை காலையில 10:30 to 12 ராகு காலம். சனிக்கிழமை காலையில 9 to 10:30 ராகு காலம். பழையபடி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 ராகு காலம். இப்படி ராகு காலம். இப்ப இதுக்கு ஒரு சமசப்தமமான வேலையாக ராகு காலம் காலையில வந்தா கேது காலம் சாயங்காலம் வரும், அப்படி வரும். அப்படி வரக்கூடிய அந்த கேது காலத்தை கேது காலம்னு கேலண்டர்ல குறிச்சிருக்க மாட்டாங்க, யம கண்டம்னு குறிச்சிருப்பாங்க. அதுதான் கேது காலம். ஸோ இப்படி நிறைய, இது ஒரு பெரிய கடல். ராகு கேதுவை பத்தி பேசணும்னாலும் டெய்லி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா நாள் பூரா வாழ்நாள் முழுக்க நம்ம பேசுறதும் கேட்கறதும், எத்தனையோ பேர் எழுதுறதும், இந்த கலை நன்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறது, போஷிக்கப்படுகிறது. இல்லை உங்களுடைய பேர ஆதரவும் அன்பும் இருந்தால் என்னுடைய சேனலை இன்னும் நன்கு வளர்த்தெடுக்க உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலம்